நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதமும் நமக்கு பிறக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட சேர்க்கையும் கிரகங்களோட பெயர்ச்சியும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல விதமான மாற்றங்களையும் தரப்போகுது. அதனால கிரகங்களோட பெயர்ச்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மேஷ ராசியில அதுவும் வக்ர பயிற்சியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையிலிருந்து மேஷத்துல பின்னோக்கி மீனத்துல நுழைய போறாரு. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மீன ராசியில செவ்வாயோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மேசத்துல சுக்கிரனோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரா பயணத்தை மேற்கொள்ளுறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட பயிற்சியும் கிரகங்களோட மாற்றமும் இப்படிதான் இருக்குது. கும்ப ராசியில சனி செவ்வாயோட கூட்டணியும் இருக்குது. உச்சம் பெற்ற கிரகங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்க போறோம். மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமா விளங்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்துல லாபஸ்தானத்துல பயணம் செய்யக்கூடிய சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில 12ஆம் வீட்டுல மறைகிறாரு. அதனால சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிகரிக்கலாம். வீடு மனை வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு. கட்டிய வீட்டுக்கு பால் காய்ச்சுற யோகம்லாம் இந்த மாதத்துல இருக்கு. அதற்கான வேலையும் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே குரு சனி கேதோடு இணைஞ்சு அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை காட்டணும். ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே மனதுல இனம் புரியாத பாரம், அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கலாம். கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். புதனும் சுக்கிரனும் லாபஸ்தானத்துல கூட்டணி அமைச்சிருக்கிறதால பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே சேரும். உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கைகூடி வரப்போகுது. வேலை விஷயமா சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புலாம் இந்த மாதத்துல உண்டு. இந்த மாதத்தின் முதல் பகுதியிலேயே மீன ராசியில சுக்கிரன் போறாரு. தனது உச்ச வீடான மீனராசிக்கு சுக்கிரன் போகும்போதும் அங்குள்ள புதனோடு இணைஞ்சும் புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலம் பெற்று இருக்கக்கூடிய நேரம் சிறப்பா இருக்குது. உங்களுக்கு இந்த மாதத்துல புது புது திருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு சேரும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் இந்த மாதத்துல செய்ய போறீங்க. ஆடம்பரமான பொருட்களை எல்லாத்தையும் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கு. உத்தியோகத்துல இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிர பயிற்சிக்கு பிறகு ஊதிய உயர்வு, பணி உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக கலைஞர்களோட ஆதரவு இந்த மாதத்துல உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அதே மாதிரி மாணவர்கள்லாம் படிப்புல அதிக கவனத்தை செலுத்தணும். 9 மற்றும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 10ஆம் வீட்டிலேயே அமர்ந்து உங்களுக்கு பலமான ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. அதனால கடின உழைப்பாளியா நீங்க மாறுவீங்க. இந்த மாதம் வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. செவ்வாய் 10ஆம் வீட்டுல சனியோடு இணைஞ்சு செஞ்சிருக்கிறாரு. அதனால சில கசப்பான சூழ்நிலை உத்தியோகத்துலலாம் வரும். சில விஷயங்கள்ல உங்களுக்கும் உங்களுடைய தொழில் கூட்டாளிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடெல்லாம் வரலாம். செவ்வாய் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 11ஆம் வீட்டுக்கு போறாரு. அதன் பிறகு உங்களுடைய தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே கேது 5ஆம் வீட்டுல இருக்கிறாரு. ராகு, சூரியன், சுக்கிரன் 11ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காங்க. செவ்வாய் 10ஆம் வீட்டுல அமர்ந்து
மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. செவ்வாய் 10ஆம் வீட்டுல இருக்கிறதான கல்வியில பல்வேறு தடைகள் இடையூறுகள்லாம் வரலாம். 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் குருவோடு 12ஆம் வீட்டுல அமர்ந்து 10ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனியையும் செவ்வாயும் பார்க்கறாங்க. அதனால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கூடுதல் கவனத்தோடு நீங்க இருக்கணும். கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. சுக்கிரன், சூரியன், ராகு, செவ்வாய் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு சுபபலம்தான் பெற்றிருக்கு. காதல் உறவுலெல்லாம் ஒரு சில முரண்பாடான கருத்துகள் இருவருக்கும் இருக்கும். அதனால ஒரு சில சூழ்நிலையில கசப்பான வாக்குவாதம் கூட வரலாம். உறவுல ஒரு சில விரிசல்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சற்று பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. 7ஆம் வீட்டில் சனியின் பார்வையால் திருமண வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி திருமணத்துக்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில தடைகள் கூட வரலாம். வேலை விஷயத்துல உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். உங்களுடைய வாழ்க்கை துணையும் வேலைக்காக முயற்சி செய்துட்டு வந்திருப்பீங்க. ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால குடும்பத்துக்கு அப்படின்னு நேரத்தை ஒதுக்க முடியாத சூழ்நிலை வரும். மாதத்தின் தொடக்கத்துல ராகு, சூரியன், சுக்கிரன்லாம் 11ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானம் ஒருபுறம் உயரும். மறுபுறம் உங்களுடைய 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 12ஆம் வீட்டுல குருவோடு இணைஞ்சிருக்கிறதால ஒரு சில செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சம்பாதிச்ச பணத்தை ஏதாவது வேலை அல்லது வேறு சிலவற்றில் நீங்க செலவிடுவீங்க. 5ஆம் வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன், கேது, செவ்வாய் இருக்கிறதால வயிற்றுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வரலாம். வயிற்று புண், வயிற்று கோளாறு, செரிமான பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அதற்குரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய கிருதையும் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறத்துக்கு முயற்சி செய்யுங்க. பெண்களுக்கெல்லாம் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது குறையும். இனிமேலுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களை முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கிட்டு கொடுக்கறது நல்லது. வண்டி வாகனத்துல செல்லும் பொழுதெல்லாம் குழந்தைகளை கவனமா பாதுகாத்துக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல நீங்க செய்துட்டு வந்த கடின உழைப்புக்கு இந்த மாதம் பலன் அப்படிங்கிறதே கிடைக்கும். தொழில நல்ல லாபத்தையும் முதலீடு செய்வதற்கா நீங்க சேமிச்சு வச்சிருந்த பணத்தையும் இந்த மாதத்துல செலவிடலாம். தொழிலை எப்படியெல்லாம் முன்னேற்றலாம் அப்படிங்கிறதுக்காக புதிய திட்டங்கள் எல்லாத்தையும் இந்த மாதத்துல நீங்க வகுப்பீங்க. உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு முதலீடுகள் இல்லாம என்ன செய்யலாம், என்ன முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கறது அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிரிகளை சமாளித்து முன்னேறி செல்லுவீங்க. உங்களுடைய திட்டங்கள்ல மாற்றங்களை தள்ளி போடவும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக வழக்கமான செயல்பாடுகளை செய்யவும் நீங்க எப்பவுமே தயாரா இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்திலெல்லாம் முழங்கால் வலி, கணுக்கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். மாணவர்கள கல்வியில நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு தற்காலிகமா இருக்கக்கூடிய சிரமங்களையும் நீங்க பொருட்படுத்த கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் மாணவர்களுக்கு வந்தாலும் உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். பொது தேர்வு, நேர்முக தேர்வுலாம் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. அதனால கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. உங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்களுக்கு எப்போதுமே பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய குல தெய்வத்தின் ஆதரவால போட்டித் தேர்வுகள் எல்லாம் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. தினமும் காலையில எழுந்து நீராடிட்டு இல்லத்து பூஜை அறையில குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சஷ்டி என்று முருகப்பெருமான் வழிபாடு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும் விதத்துல இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதத்துல எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ, எவ்வளவு உழைப்பு நீங்க போடுறீங்களோ அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும்.